ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோஸ் மஞ்சூரியன். அது எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த கோஸ் மஞ்சூரியன் பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியனோட டேஸ்ட்லேயே இருக்கும். அது சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். கோஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாப் பண்ணிக்கோங்க. குடமிளகா, சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கலர் எடுத்துருக்கேன், கொஞ்சம் பெப்பர் பவுடர், சால்ட் தேவையான அளவு, பச்சை மிளகா. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த கோஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 3/4 கப் அளவு அரிசி மாவுக்கு ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரெட் இருந்தால் ரெட்டு சேர்த்துக்கோங்க, ஆரஞ்சு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோஸில் இருக்கிற தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பக்கோடாக்கெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உதுத்து விடுற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் விட்டுடலாம். இன்னும் சின்ன சின்னதாக வேணாலும் சின்ன சின்னதாக நீங்கள் விட்டுடலாம். நம்ம வந்து கோபி மஞ்சூரியன் மாதிரி தானே நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டுடுங்க எல்லாத்தையும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். சூப்பரான, நீங்கள் இதை வந்து இப்படியே கூட சாப்பிட்லாம். இதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் தான். நம்ம வந்து இதை வந்து மஞ்சூரியன் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சாஸ் வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லை டொமேட்டோ சாஸ் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் இது 3மே சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள் நல்லா கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து கார்ன்ஃப்ளவரில் சேர்த்துக்கங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மஞ்சூரியன் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு பக்கோடா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். சூப்பரான கோஸ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.